ஸோ இந்த ஏரியா பாருங்கள், இது வந்து வெங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஏரியா உள்ளே வந்து அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோழி பண்ணை, அப்புறமா வந்து இந்த ஃபார்மிங்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கெலாம் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குதோ லைஃப்பில், நீங்கள் போகாத இடத்துக்கு நீங்கள் போகலாம். ஓகேங்களா? இந்த புத்தகம் வாசித்தல் அப்படின்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹேபிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ராவல் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற சரௌண்டிங்லேயே ஒரு 30 to 50 கிலோமீட்டர்ஸில் நம்ம போகாத இடங்களே நிறைய இருக்குங்களாம். அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு கொடைக்கானல் அப்படின்னு போனால் கூட கொடைக்கானல் மெயின் பிளேஸ்க்கு மட்டும் தான் போகுமே தவிர அதனோட இன்டீரியர் பிளேசஸ்க்கெலாம் நம்ம போக மாட்டோம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் போகாத இடங்களுக்கு வந்து போய் பாருங்கள், லைஃப் ரொம்ப அழகாகவே இருக்கும். சரிங்களா? ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னா, சேலஞ்சஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்யும். சரிங்களா? அதனால் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணாமல் உங்களை நீங்கள் விரும்பாமல் இருந்துடாதீங்க எந்த சூழ்நிலையிலையும். ஓகே, சி, உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபாலோவராக இருக்கணும். நீங்கள் பண்ணுறத செய்கிறத மற்றவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை அப்படின்றது செகண்ட்ரி. அண்டு நமக்கு வந்து ஃபேனாக வந்து நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக இருக்கும். எந்த விஷயம் பண்ணாலும் அதை நீங்கள் பிடிச்சி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் வந்து என்னோடய வீட்டில் இருந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் அப்படின்னா ஒரு 15+ இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து யூடர்ன் போகிறது வந்து ஆல்மோஸ்ட் 35 to 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். எப்போது டைம் கிடச்சிதுன்னா உங்களுக்கு அறிமுகமே இல்லாத இடத்துல, உங்களை வந்து யாருக்கே தெரியாத ஒரு இடத்துக்கு, ஓகே, எப்போது டைம் இருக்குது சொல்ல, மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 3 months ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் நமது அடையாளங்களை இல்லாமல் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளுடைய தனித்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம தனிமையில் இருக்க சொல்ல என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டைம் இருக்க சொல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ இது வந்து இங்கே ஒரு ஃபார்மிங் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன். தேங்க்யூ. சியர்ஸ்.